ஹாய் கைஸ், என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஈவில் அண்ட் போட் எஸ்கேப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்சின் வருது கைஸ், ஃபஸ்ட்டு வர மாதிரி தான் கைஸ் கட்சின் மாதிரி வருது. டேக்ஸியில் போயிட்டு வரோம். நம்ம டேக்ஸியில் போயிட்டு வேன் எஸ்கேப் வச்சுருக்கோம் கைஸ். அவங்க தான் நம்மளை கூட்டின்னு வராங்க. வேன் எஸ்கேப்பில் இவங்க வேண்டாம் தான் தச்சு போகணும். டேக்ஸி கூட ஓட்டுறாங்க போல். இப்போது இவங்க தான் யாராவது கூட்டின்னு வந்து இங்கே ஓடுறாங்க போல். சரி, நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னே ஈவன் நான் பார்த்தாச்சு. பார்த்துட்டு திரும்பி பார்க்குறோம். அவங்க டக்குன்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஒரே அடி. அவ்வளோதான், டே 1 போட்டாச்சு. வேறு பாவம் வயசு போர்டில் ஏறுகிறான். சரி, நம்ம இப்போ கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். டோரை திறந்து டக்குன்னு போனோம். டக்குன்னு போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஈவன் இங்கே இருக்குது. டக்குன்னு மேலே போயிட்டு நம்ம ஜென்ரேட் ஆன் பண்ணி ஆகணும். டக்குன்னு இந்த சைடு திறந்து இந்த சைடு போனால் படிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கோபர் இங்கே இருக்குது. பார்த்து வச்சுப்போம். சரி, டக்குன்னு மேலே ஏறி போய் இந்த டோர் திறக்கணும். இந்த டோர் திறந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் கிச்சன் வந்துடும். கிச்சனில் தான் இருக்கும். சரி, இந்த சைடு வந்து பார்ப்போம். இந்த ட்ராவில் திறக்க முடியல. இதில் இல்லை, இதில் இருக்குது. டக்குன்னு போட்டு ஜென்ரேட்டரில் போய் போட்டு வந்துடும் எல்லாம். சரி, நம்ம இங்கே போய் போட்டுடுவோம். போட்டு இப்போ படியில் வந்தாலும் வந்துடும். கீழே பார்ப்போம். கீழே இல்லை. சரி, இதான் சந்தர்ப்பம், கரெக்டாக போயிடலாம். எதிர்பாருங்கன்ற மாதிரி திடீர்னு வந்து அடிக்குது நம்மளை. சரி, டே 2 போட்டாங்க. சரி, மறுபடியும் போரில் எழுதுறேன். சரி, ரிட்டன் இந்த வாட்டி அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிடணும். எதிரே பார்க்கல, திடீர்னு வந்துட்டாங்க. சரி, நம்ம இந்த சைடாக போயிடுவோம். இந்த ரூமை மூடுறோம். உள்ளே இருந்தாலும் இருந்துடும். இல்லவே இல்லை உள்ளே. சரி, வேறு எங்கேயும் சுற்றி நிற்குது போல். சரி, தான் நல்லா சந்தர்ப்பம். டக்கு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் இடத்த. சரி, ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம இங்கே கோபார் எடுத்துப்போம். சரி, கோபார் எடுத்தாச்சு. இந்த டோர் வழியாக போயிடுவோம்னா. சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வழியாக வந்தாச்சு. இந்த சைடு இதை திறந்து விடுவோம். திறந்துட்டு இங்கே இருக்க நெட்டெல்லாம் கட்டிட்டு நம்ம போகணும். சரி, இந்த டோரு திறப்போம். அது இந்த நெட்டு தான் சொன்னேன். இங்கே எதனா இருக்குதா முதல்ல பார்த்துப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம இந்த நெட்டெல்லாம் கட்டியாச்சு. சரி, இதுக்குள்ளே போவேன்னா போயிட்டு இங்கே க்ரோபர் போட்டு போயிடுவேன்னா. சரி, என்னடா ஒரு வழியும் தெரியல. வந்தாச்சு. இங்கே கீழே போயிடுவேன்னா நம்ம கீழே திறந்தாச்சு. இப்போ போயின்னா கீழே வந்தாச்சு. இந்த தண்ணி வேறு ஓடுதா. இந்த தண்ணியில் நிற்கணும். க்ரீன் கலர் லைட்டு காட்டுற இடத்துல தான் நம்ம போகணும். ரெட் கலர் காட்டுற இடத்துல போனால் பைப்பில் வச்சுப்பான். சரி, இது தான் நம்மளுக்கு முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம நெட்டெல்லாம் லூஸ் பண்ணி நம்ம வால்வெல்லாம் மூடணும். சரி, டக்குன்னு மேலே போயிடுவோம். இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும். இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன். ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த சைடு இல்லை, இந்த சைடில் தான் இருக்குது. சரி, கண்ணுக்கே தெரியல. சரி, இங்கே இருக்குது. டக்குன்னு எடுத்து இந்த வால்வை மூடிடுவோம். ஒரு வால்வு மூடியாச்சு. இன்னும் 3 வால்வு தான். அடுத்த ஒரு வால்வும் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மூடிடலாம். இன்னும் 2 வால்வு தான். சரி, 3வது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 1 தான். இதையும் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ் எப்படியோ. சரி, இதே மூடியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது தேவையில்லை. நம்ம கீழே போகணும். கீழே வந்தாச்சு. சரி, நம்ம இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு நம்ம ஈவில் அன்றைக்கிட்ட மாட்டாமல் போகணும். திடீர்னு குறுக்கில் வந்தாலும் வந்துடும். சரி, நம்ம இப்போ கீழே போயிட்டு தண்ணி கரெக்டாக மூடிச்சா பார்க்கலாம். தண்ணி இல்லை, கரெக்டாக மூடிச்சு. சரி, இப்போ நம்ம இங்கே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரெட் கலர் இடம் காட்டுதான் மேலே ஏறக்குறி. இந்த கலர் போனால் நம்ம கேலையிடுவோம். இப்போ நம்ம தண்ணி இல்லாதனால இப்போ இந்த இடத்துக்கு போக முடியும். சரி, இங்கே போவோம். இது கீழே தான் முதல்ல இருக்கும். இந்த முதல்கிட்டையும் மாட்டாமையும் நினைக்கிட்டையும் மாட்டாமல் நம்ம எஸ்கேப் ஆகணும் கைஸ். சரி, இந்த இடத்துல போய் பார்த்தா இங்கே என்ன இருக்குது பார்க்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு சுவிட்சு இருக்கணும். இந்த இல்லை, இதுலேயும் இல்லை. சரி, இங்கே எங்கேயாச்சும் இருக்குதா? இதுலேயும் இல்லையா சுவிட்சு? இந்த சுவிட்சு வேணும் கைஸ் நமக்கு. சரி, இதில் வச்சுருக்குதா பார்ப்போம். இதுலேயும் இல்லை. சரி, வேறு எங்கே இருக்குது? இது திறக்கவும் இல்லை. ஒளியுற இடம் இது. சரி, இது திறந்தால் இங்கே இல்லை. சரி, இங்கே இருக்குது. எப்படியோ எவ்வளோ நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறேன். சரி, டக்குன்னு எடுத்துப்போம். அதை எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம ரொம்ப தூரம்லாம் இல்லை. இது யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டோர் திறந்தால் போதும். இந்த டோர் திறந்துட்டு இங்கே போய் சுவிட்சு போட்டு ஆன் பண்ணிட்டால் போதும். சுவிட்சு போடுறான். அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சு இப்போ கீழே எல்லாம் தண்ணியாக போவோம். அது அந்த முதல்கிட்ட இருந்தால் தப்பிக்காமல் இருக்கணும். நம்ம இந்த முதல்ல தான் நம்மளை கூட்டின்னு போகுது. சரி, இப்போ நம்ம மேலே போகணும். இப்போ மேலே போயிட்டு மேலே ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை எத்தணும் வேறு. அந்த பொம்மை வச்சு தான் இங்கே கீழே ஒரு சுவரை வர உடையணும்.
இப்போ மேலே வர போயிட்டு அந்த பொம்மை எடுத்துன்னு வந்துடலாம். சரி இங்கே போகலாம். சரி டக்குன்னு போனோம் மேலே. ஈவினிங்னு சொன்னோன்னு வந்துச்சு. வரக்கூடாது சொல்லலாம் பார்த்தேன், டக்குன்னு பார்த்தா வந்துச்சு. சரி நம்ம இங்கே போயிட்டு ஈவினிங் 1 மணி நேரம் ஆகும் ஆட்டங்காட்ட, அதனால் நம்ம எப்படியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சரி இப்போ கீழே போயிட்டு இங்கே போட்டுருவோம், இந்த இடத்துல போட்டு வச்சுருவோம். ஏன்னா இது கீழே போட்டோன்னு சவுண்டு வரும், இதுலேருந்து ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கேட்டு அங்கே வந்துடும் ஈவினிங்னு. சரி நம்ம டக்குன்னு இங்கே போய்ட்டு ஒரு க்ரோபார் எடுத்தோமே, எடுத்தாச்சு. டக்குன்னு எடுத்துன்னு இந்த கல் தான் கைஸ், இந்த கல் எடுத்துடணும் க்ரோபார் வச்சு, அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ கீழே போய் அந்த மீன் எடுக்கணும். பாருங்க ஐயோ நான் சொன்னேன்ல, அந்த பாட்டு கேட்டு வந்துட்டு போகுது வேறு. அது திடீர்னு வந்து வச்சாலும் வச்சுருவோம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் நம்ம. சரி அது என்ன போதா இல்லையாவே தெரியல, அது வந்துட்டு போயின்னு கிடக்குது. சரி என்னடா போகிற மாதிரி போய்ட்டு வருது. சரி என்ன அது வந்து டான்ஸ் ஆடினுக்கு. சரி நம்ம டைரக்டை வர வச்சுன்னு டக்குன்னு எடுத்துப்போம். கையில் எடுத்துகிட்ட பிறகும் பாட்டு கொஞ்சம் நேரத்து ஓடுது. சரி டக்குன்னு டக்குன்னு நம்ம இங்கே வந்துச்சு. சரி முதல்ல அந்த சைடாக தான் போகுது. நம்ம டக்குன்னு கீழே போய் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம். முதல்ல வந்துடும் போய் டக்குன்னு இந்த பாட்டு கேட்டு வந்துடும். நம்ம மேலே போயிடலாம். டக்குன்னு மேலே போய் வச்சு முதல்ல உடையுது இல்லை நம்ம பார்க்கலாம் இங்கே எல்லாமே. சரி முதல்ல போகுது, ஒரு கடிக்குது. மறுபடியும் என்ன ஆப் வந்து ரிட்டன் பார்க்குது. ரிட்டன் பார்த்துட்டு வந்து அந்த அண்ணன் ஒரு கடியில் வச்சிச்சு அந்த செவத்தை. சரி அது வச்சிச்சு. இப்போ அந்த செவத்துக்கு போனோம். சரி இப்போ முதல்ல போயிடுச்சுன்னா நம்ம போயிடலாம் பார்க்குறோம். முதல்ல போக மாட்டேங்குது. இப்படியே போகுது எவ்வளோ பெருமையாக போகுது பாருங்களேன் முதல்ல. சரி போட்டோம். முதல்ல போனோன்னே ஈவினிங் வேறு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு நம்ம இந்த சைடாக போயிடலாம். இந்த சைடாக போய் டக்குன்னு இப்படி போயிட்டு இந்த கோடை பார்த்து வச்சுப்போம். ட்ராஃபி, அதுக்கப்புறம் என்னது ஷூவு, பாம்பு, தண்ணி, இதை ஞாபகம் வச்சுப்போம் இந்த சிம்பிளில். சரி நம்ம கீழே உடச்சோம்ல அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போயிட்டுன்னா இந்த சிம்பிளில் யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு நம்ம கீழே போயிடலாம். அங்கே போயிட்டுனா தின்னது இந்த இடம் தான். சரி டக்குன்னு என்னோட உள்ளே கூட போக மாட்டான். உள்ளே போயாச்சு. எப்படியோ ஒரு வழியாக சிம்மில் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சிம்மில் பக்கத்தில் தான் நம்பரு 8 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் 8, ரெண்டாவது நம்பர் என்னது, இது வந்து 4, இது வந்து அப்புறமா தேவைப்படும் 3வதா. இது வந்து 7, 8 7 4, 8 7 4 6, இதுதான் நம்மளோட கோடு. சரி பார்த்தாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சு, போடுவோம். எங்களாது 8 7 4 6, அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பெல்ட்டு தான் வந்து முதலுக்கு போடுற பெல்ட்டு. இதில் தான் தப்பிப்போம் நம்ம. இப்போ வந்து சரி இங்கே வேறு என்ன இருக்குதா பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே தரகிற மாதிரி கூட இல்லை எதுவுமே. சரி இங்கே வந்து போட்டாச்சு. இங்கே தான் எல்லாமே சேர்க்கணும். இங்கே ஒரு பெல்ட்டு சேர்த்தாச்சு. இந்த கேனு எடுத்துன்னு வந்து வைக்கணும். இன்னும் வந்து அந்த கேன் 3 வேணும். இந்த இடத்துல வேறு என்ன இருக்குதா பார்த்தேன். சரி இங்கே எது இருந்தது எடுத்து வச்சுப்போம். சரி இங்கே பார்த்தா மேப் இருக்குது. இந்த மேப்பு மாதிரி தான் செஞ்சு நம்ம போனோம். முதல்ல கைட்டில் போட்டு நம்ம தப்பிச்சு போனோம். சரி மேலே போய் தேடுவோம் வேறு என்ன இருக்கான்ட்டு. இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து அந்த போட்டோன்னா அந்த இடம் தந்துச்சு வேறு. சரி நம்ம டக்குன்னு இதுக்குள்ளே போயிட்டு அந்த கேனை எடுத்துப்போம். நம்ம கேனை எடுத்துன்னு வெளியே வந்துடுவோம். கரெக்டாக அங்கே தான் முதல்ல வர சுற்றுது. சரி நம்ம மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து வச்சாச்சு கேனை. சரி மறுபடியும் மேலே போகணும். மேலே போயிட்டு எப்படியும் ஒரு கேன் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியும் இங்கே இடத்துல வந்து வச்சுட்டு வேறு ஒரு கேனை எடுத்துன்னு ஒன்று வரேன் இங்கே போட்டு வச்சுருவோம் இப்போதைக்கு. சரி நம்ம கீழே போனால் இங்கே முதல்ல வர இங்கே சுற்றிங் கிடக்குது வேறு. அது மட்டும் போகிற வழியில் தான் சுற்றிங் கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறது, தூங்குது அது. சரி இதான் நல்லா சந்தர்ப்பம். நம்ம டக்குன்னு இந்த சைடாக போயிடுவோம். அது இங்கிட்டு கேனு எடுத்துப்போம். டக்குன்னு எடுத்துகிட்டு சரி வந்த வைக்க போகலாம். என்னடா ஏந்திச்சு டக்குன்னு எதிர்பார்க்க திடீர்னு வந்துச்சு வராது. சரி நம்ம இந்த சைடாக போய் மேலே ஏறிடுவோம். மேலே ஏறிட்டேன், ஏணி மேலே ஏறாது இது. அதனால் நம்பிக்கையில் ஏறிடுவோம் நம்ம மேலே. சரி மேலே ஏறியாச்சு. மேலே ஏறிட்டு சரி இந்த கேனில் எடுத்துன்னு போய் அங்கே போட்டு வந்துடுவோம். ட்ரம்மை 1 போட்டாச்சு. இன்னொன்று எடுத்துன்னு வந்தாச்சு. சரி இங்கே போட்டுருவோம். என்ன 1 அதில் இன்னும் ஒரு கேனு எடுத்துன்னு வந்து போடு. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த லிவரை பிடிச்சி சுற்றினா மட்டும் போதும், தப்பிச்சிடலாம். 1 2 என்னடா திறக்கவில்லை, 3 4 அதான் 4வது சுற்றில் தான் திறக்குது. இப்போ கரெக்டாக அந்த பெல்ட்டில் வந்து இது வந்து மாட்டிக்கிட்டோன்னே நம்மளே அந்த ரேப்பில் ஏறிப்போம். டக்குன்னு நம்ம தப்பிச்சு போயிடலாம். அதுவே கூட்டின்னு போவோம். ஈவினிங் வந்து பார்ப்போம் வேறு இப்போது பாருங்கள். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம் பிளே என்ன போடலாம் கேட்கணும்.